என் கூட வந்து அந்த படத்துடைய ஹீரோ இருக்காரு. அவரும் இந்த விஷயங்கள் பார்க்குறாரு. பட் அவர் கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. டிஃபெண்ட் பண்ணல. ரொம்ப அமைதியா தான் இருந்தாரு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் வொர்க் பண்ணக்கூடிய செட்ஸா இருக்கட்டும், இல்லன்னா நான் சைன் பண்ணக்கூடிய ஃபிலிம்ஸா இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலயுமே அந்த வொர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா, அதாவது விமனை என்னைக்குமே ஒரு நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விதத்துல தான் நான் வந்து ஒவ்வொரு படத்துக்குள்ளயுமே வந்து போவேன். பட் இது வந்து என்னோட சாய்ஸ் கிடையாது. ஆஸ் அ விமனா, ஆஸ் அன் ஆர்டிஸ்டா இதை என்னோட ஸ்டாண்டர்டா பார்க்குறேன். பட் பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்து என்னப்பா இவ சும்மா ஏதாவது இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு தோணும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் தமிழ்லயுமே வந்து நிறைய ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் கூட நான் திரும்ப ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அங்க எனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே நான் வச்சது கிடையாது. பிகாஸ் அங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் அப் பண்ணி ஒரு டைரக்டருக்கு அகேன்ஸ்டா இந்த ஒரு கமெண்ட்டை வந்து நான் போடுறேன். ஏன் அப்படின்னா அவர் அந்த பவுண்டரிஸ் அந்த லிமிட்ஸை தாண்டி ரொம்ப தப்பா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம சில கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்னை தாக்கியுமே பேசியிருக்காரு. அண்ட் அவரே இந்த விஷயத்த பப்ளிக்கா சொன்னதுனால தான் நானும் இந்த ஒரு விஷயத்த பப்ளிக்ல வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய விதமா ஆயிடுச்சு.